வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். யாராவது ஒரு யங்ஸ்டர் இந்த கதை சொல்லும்போது இந்த ஆள் நிச்சயமாக பெரிய ஆளாக வருவான், ஒரு நல்ல ஸ்பார்க் இருக்குன்னு ஏதாவது டைரக்டர்கிட்ட ஃபீல் பண்ண அனுபவம்? நிறைய எஜ்ஜே சூர்யா அவர் முதல் படம் வாலின்னு ஒரு படம் இருக்குது. அப்போ அவர் சொல்கிற அந்த எஜ்ஜே சூர்யா சப்ஜெக்ட் சொல்லும்போது நான் புதுமுகமாக பார்த்தேன். அப்போ மற்றவங்கெல்லாம் ஏற்கனவே பண்ணவங்க, நான் புது டைரக்டர். அவர் சொல்லும் போதே அந்த பீஜம் அந்த ரீரிகார்டிங் எல்லாம் போட்டு சொல்லுவார். இந்த வாலியில் இல்லை வை கொண்டு வரலாம் அந்த கலர் அந்த மாதிரி பாட்டு வேணும், இந்த ஊமை சார் அண்ணா தம்பி வந்து இப்படி அந்த இது அப்படியே ஆக்ட் பண்ணி காட்டுவார். அப்போ நல்ல பெரிய டைரக்டர். அவர் 2 படம் பண்ணினேன், குஷியும் வாலியும். நீங்கள் குஷி படம் பார்த்தீங்கன்னா கூட அவர் என்ன ஆக்ட் பண்ணுறாரோ அது மாதிரி தான் எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியும் படத்தில். அவருக்கு வந்து அவர் அப்படியே சொல்லும்போது நடிச்சு காட்டுவார் போல தெரியுது. அப்படியே இருக்கும் அந்த நம்ம அவங்க ஜோதிகா பண்ணும்போதெல்லாம் அப்படியே எஜ்ஜே சூர்யா பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தனியாக நடிக்கிற படம் பார்த்தா அது தெரியும், நல்லா தெரியும். இந்த மான்ஸ்டர் இது மற்றவங்களுக்கு அனுபவம் கிடையாது, உங்களுக்கு அவர் கதை சொல்லி கேட்டதுனால இந்த படம் பார்க்கும்போது அப்படியே இருக்கும். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப ஒரே ஒரு பாட்டு சார், நான் ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கு போகிறேன், கார்த்திக் சார் கூட நடிக்கிறதுக்கு மியூசிக் டைரக்டர் போகும்போது ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. பாட்டு ஏப்ரல் மாதத்தில் ஒரு நட்டான்னு எடுத்துகிட்டு இருக்காரு. நான் அந்த ஷூட்டிங் முடிஞ்சு மத்தியானம் 4 மணிக்கு வரேன், அதே லைன் போயிட்டு இருக்கு சார். இந்த ஒரு லைனே காலையில் 9லேருந்து எடுத்துருக்காரு 4 மணி வரைக்கும் பர்ஃபெக்ஷனாக. அப்படி இப்போ அவர் எனக்கு ஒரு பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ஆசையில் வந்து டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுவான் சூர்யா. அர்ப்பணிப்புன்னு அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. நீ கிழக்கு சீமையிலாம் கூட நம்ம டைரக்டர் ஆஃபீஸில் தான் இருந்தாப்புல. ஆமாம், அங்கே ஷூட்டிங்லாம் தலைவனுக்கெல்லாம் வந்து அங்கே போய் கடந்துக்கிட்டு இருந்தப்பல ஆக்சுவலாக குஷி ஸ்கிரிப்டே அங்கே தான் இருந்துச்சு. நம்ம டைரக்டர் ஆஃபீஸில் தான் இருந்துச்சு. அவன் வாலி பண்ணதுக்கப்புறம் குஷி ஸ்கிரிப்ட் அங்கே போய் டைரக்டர் கணக்கசி அழுதான் வாங்கிட்டு வந்தாப்புல சூர்யா மியூசிக் பண்ணும்போது. அப்போ ரொம்ப அர்ப்பணிப்பாக வேலை செய்வான், பயங்கரமாக டெடிக்கேட்டிவாக இருப்பான். ஆள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பான், ரொம்ப உடல் பொருள் ஆவி அத்தனையும் அந்த அந்த வேலைக்குள்ளே போடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சூர்யா. அவர் டைரக்ட் பண்ண படங்கள் நான் பெரிய ஃபேன், ரொம்ப பிடிக்கும் அவர். அந்த ஆக்ட் ஆமாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் எல்லாமே. ஆனால் அவர் வந்து பேச ஆரம்பித்தப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக அந்த இன்டர்வியூ வந்து தன்னோட ஸ்டைல்லே எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ எனக்கு அதுதான் அவர் ரொம்பவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அவர் சொன்னது. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இந்த இன்டர்வியூவை, நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். ஃபோன் அப்படியே வச்சுட்டு நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ அவர் வந்து தன்னோட லைஃப் பற்றி, அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பற்றி ரொம்ப உருக்கமாக பேசினார். எனக்கு ரொம்பவே அது பாதித்த இன்டர்வியூனா அந்த இன்டர்வியூ அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்டர்வியூ. உல்லாசத்தில் வந்து வேலை செய்கிறாப்புல, உல்லாசத்துக்கு வரும்போது உல்லாசத்துலேயே அதே மாதிரி இறங்கி வேலை செய்கிறாப்புல, அதையும் கவனிக்கிறார் அஜித். அப்போ தான் கூப்பிட்டு சொல்கிறாரு, அஜித் இந்த மாதிரி நீ எப்போ டைரக்டர் ஆக போகிற அப்படின்னு. அப்போ அஜித்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹீரோ ஆகிட்டார். நீ எப்போ டைரக்டர் ஆக போகிற அப்படின்னு கேட்குறாரு. தெரியல சார், நான் டைரக்டர் ஆகிறது எப்படின்னு தெரியல சார், ஹீரோ யாருன்னே தெரியல சார், நீங்கள்லாம் நடிச்சிங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டுருக்கான். நான் நடிக்கிறேன் பண்ணு அப்படின்னு இருக்காப்புல. கிரேட். ஆமாம் பண்ணுன்னு இருக்காப்புல. கதை வந்துட்டியா அப்படின்னு இருக்காரு. ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காப்புல. அப்போ அந்த கதை வந்து அஜித் சாருக்கு சூட் ஆகலை, அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகலை, வேறு ஏதாவது ஒரு கதை சொல்லு அப்படின்னு ஒன்று டபுள் ஹீரோ கதை சொல்லியிருக்காப்புல. உல்லாசத்தில் விக்ரமும் அவர் நடிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி விக்ரத்தையும் அஜித்தையுமே வச்சு ஒரு டபுள் ஹீரோ கதை சொல்லியிருக்காங்களே. அப்போ ஏதோ ஒரு டிஸ்கஷனில் அந்த டபுள் ஹீரோவை சிங்கிள் ஹீரோவாக்கு டூயல் ரோல் ஆகு அப்படின்னு இருக்கார் அஜித். எனக்கு வந்து டூயல் ரோல் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த டூயல் ரோல் அப்படின்னு வந்தது தான் வாலியோட அடித்தளம். அடித்தளம் தான். அவர்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கல்ட் நேச்சர் இருக்கும் அந்த ரைட்டிங்கில், அண்ட் ஆல்சோ யூனிக்னஸ் இருக்கும், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே. வாலி, குஷி எல்லாமே வந்து, குஷிலாம் வந்து இப்போ பார்த்தா கூட ஒரு இப்போ இருக்கிற கான்டெம்பரரி ரொமான்ஸ் ஃபில்மாக தான் இருக்குது. அது இப்போ பார்த்தாலும் நரேஷனே புதுசு. ஆமாம் எல்லாமே. ஸோ அந்த க்ரியேட்டிவ் அந்த இதில் ஜோனில் எனக்கு பிடிக்கும். அண்ட் அவர் பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு பிடிக்கும். எப்படி டூயல் ரோல் ஓகே, அண்ணன் தம்பி வெரி குட். 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் ஆட் கம்பெனி வச்சுருந்தான், 2 ஒரே வீட்டில் இருந்தானுங்க, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பானுங்க. ஆனால் ட்ராமா கிரியேட் ஆகலைன்னு சூர்யா சொல்லிகிட்டே இருப்பாப்புல.
அப்போ ஒரு டிஸ்கஷனில் சூர்யாவோட ஃப்ரெண்டு செந்தில்னு ஒருத்தர் இருந்தாப்புல, செந்தில்நாதன். அவரோட உட்காந்து பேசும்போது ஒருத்தனை வில்லன் ஆக்கிடுவோம் அப்படின்னு சூர்யா சொன்னாப்புல. கிரேட். ஒருத்தனை வில்லன் ஏன் 2 பேரும் நல்லவனாக இருக்கணும், ஒருத்தன் கெட்டவன், அண்ணன் கெட்டவன், தம்பி நல்லவன். இப்போ யோசிங்க சீன் அப்படின்னாக்க வருது சார் சீனு. அதுக்கப்புறமும் ஒரு மாட்டுது, பிள்ளைய வர மாட்டேங்குது. என்னடா பண்ணுறதுங்கும் போது ஏதோ ஒரு இம்ப்ரெஷனில் டப்புன்னு சொன்னாப்புல, அந்த அண்ணன் கெட்டவன் இருக்காளுங்க அவன் ஊமங்க அப்படின்ட்டான். எப்படி மாறுது பாருங்க, அவன் ஊமை, காது கேட்காது, ஆனால் லிப் ரீடிங் தெரியும். யாராவது பேசுனாங்கன்னா லிப் ரீடிங் பிடிச்சிருவான், பிடிச்சி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். அந்த மாதிரி திறமை உள்ள அபரிமிதமான திறமைசாலி. அவன் தான் ஆட் ஏஜென்சி நடத்துகிறான், இந்தியாவிலே பெரிய ஆட் கம்பெனி லீடராக இருக்கான். தம்பி வந்து ஒரு இன்னசென்ட் ப்ளே பாய் அப்படின்னு யோசிச்சப்போ வந்து விழுகுது சார் சீனு. ஆனால் அவரை வந்து நான் வந்து அதுக்கு அந்த பீட்சா ஜிகர்தண்டா டைமில் ஏதோ ஒரு டைரக்டர் யூனியன் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கேஷுவலாக பார்த்தேன். அவர் அங்கே வந்திருந்தார். போய் நான் ஜென்டலாக பேசினேன். அவருமே பேசினார், பீட்சா டைரக்டர் தானே நீங்கள் அப்படிலாம் சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் அவர் மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறத அப்சர்வ் பண்ணால் அவர் கேஷுவலாக இருக்கும்போது ஒன்று என்ன படத்துக்குன்னு ஒன்று பண்ணுறாரு, அதுவுமே ரசிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் ஆஸ் அ பர்சன் அவர் கேஷுவலாக பேசுகிறது, அவர் சிரிக்கிறது, அதெல்லாமே வந்து பார்க்கும்போது நான் அப்போ வந்து இறைவி ஸ்கிரிப்ட் அப்போ எனக்கு தோணுச்சு இவர் தான் அந்த டைரக்டர் கேரக்டருக்கு சூப்பராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். அவருமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். பட் ஆனால் அவர் வந்து ஏன்னா எல்லா இடத்துலையும் சொல்கிறார்ல, அவர் நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். அது வந்து அவர் 100% அவர்கிட்ட தெரியும். அவர் கூட இருக்கும்போது ஹவு மச் ஹி லவ்ஸ் ஆக்டிங், ஹவு மச் பேஷனேட் ஹீஸ் இன் ஆக்டிங். நடிக்க தானே வந்தார். ஆமாம், நடிக்க தான் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு, நான் நடிக்க தான் சார் வந்தேன். பட் ஆனால் அதுக்கு தான் நான் சார் அதுக்காக டைரக்ஷன் பண்ணி இப்படி படங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து ஐ வாஸ் திங்கிங் நீங்கள் டைரக்ஷன் இல்லை எனக்கு வந்து ஆக்டிங் தான் சொல்லி. ஸோ இஸ் வெரி வெரி பேஷனேட் ஆக்டர். ஊமை, காது கேட்காது, கெட்டவன் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. ஒரு பொண்ணு மேலே இம்ப்ரெஸ் ஆகிருந்தா அந்த பொண்ணை தம்பி கொண்டு வந்து நிப்பாட்டுறான், அந்த பொண்ணு நானும் லவ் பண்ணுறோம்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள உரைக்கிட்ட அந்த மிருகம் வெளியே வருது, வக்ர குணம் வெளியே வருது. தம்பி கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு வந்தானாக்க நம்ம இவ்வளோ எப்படியாவது அடைஞ்சிடலாம். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ராமா கிரியேட் ஆயிடுச்சு. பிரில்லியன்ட். அப்படி அமைஞ்சாதான் வாலி படத்தோட கதை. ஸோ விஜயசூரியோட வாலி ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஃப்ரெண்டு வேறு நமக்கு, அதனால் வந்து ரொம்ப ஜோவியலாக ஒர்க் பண்ண முடியும். போடா வாடான்னு பேசிக்கிட்டு ரொம்ப ஜோவியலாக ஒர்க் பண்ண முடியும். எதுனாலும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியும். நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நல்லா இருக்குங்கிறத நாங்கள் கலந்து பேசி இது பண்ணுவோம். வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். அது வந்து இறைவியில் வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து இட் வாஸ் வெரி, எனக்கு வந்து அதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஒரு விஷயமும் ஈவன் ஒரு சின்ன அந்த ஒரு சீனாக இருந்தாலும் அந்த வே ஹவு இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம். ஸோ ப்ரொடியூசர் மூலம் மூவ் பண்ணி பார்க்கலாமா? கிழிப்பான் அவன், கிழிப்பான் நல்லா நல்லா கிழிப்பான். முழுக்க காசு வாங்க படத்தை கொடுக்கறதுக்கு அவனை மகனா நாய், அவன் நாய், கேவலம் கேட்ட நாய். இந்த வாலி உருவான போது எச்.ஜே. சூர்யான்னு ஒரு பிரமாமான இயக்குனர் வந்துகிட்டு இருக்காருன்னு புரியுது. சத்தியமாக எனக்குலாம் தெரியாது சார், தெரியாது. ஒரு இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆவார் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் சாதாரணமாக இருப்பாப்புல, சாதாரண ஒரு 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 சுருக்கமாக லயோலா காலேஜில் தங்கியிருந்தாப்புல. அங்கேயே படித்து முடிச்சுட்டு அந்த ஹாஸ்டலை விட்டு காலி பண்ணாமல் அங்கே ஒரு ஹாஸ்டல்லே ஒரு வார்டனை பிடிச்சி அங்கே ஒரு ரூமில் தங்கியிருந்தாப்புல. அவர் சின்ன ரூம் கொடுத்துருந்தாங்க அங்கே லயோலாவில். அவன் பாட்டு நடந்தே வருவான் லயோலாவிலேருந்து நிகாட்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும், நிகாட்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும். அப்படியே ஒரு மாதிரி பேன்னு தெரியும் அப்படியே. அதுக்கப்புறம் அந்த வாலி படம் முழுமையடையும் போது அந்த வாலி படத்தோட கதை முழுமையடையும் போது இந்த கதையை போய் அஜித்திட்ட சொன்னாப்புல முழுசாக உட்காந்து. அப்போ நான் கூட இருந்தேன். அந்த கதையை அவன் சொன்ன விதத்தில் நான் அசந்து போயிட்டேன் சார். அன்னைக்கு வரைக்கும் சாதாரணமாக இருந்த ஒருத்தன் ஒரு புளியாக மாறி உட்காந்து சொல்கிறான் சார் கதையை. அண்ணன் வாரேன் அப்படின்னாக்கா லென்சிங் இப்படி இருக்கணும் சார் அப்படின்னா, தம்பி வாரானா லென்சிங் இப்படி இருக்கணும் சார் அப்படிங்கிறான். ஒய்டர் லென்ஸில் இருக்கணும் அண்ணன், தம்பி வந்து ஜூம் லென்ஸில் இருக்கணும் அப்படின்னு ஜீவாட்ட போய் சொல்கிறான் கதையை. ஜீவா அப்படி பார்க்குறாப்புல வேலைங்களையா நம்ம லூசு போய் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர், கிரேட் பர்ஃபார்மர். ஈவன் டபுள் எக்ஸில் கூட இஸ் டன் எக்ஸ்ட்ராடினரிலி வெல். அப்படி ஏகப்பட்ட சீன் யோசிச்ச சீன் எழுதுன சீன் எடுக்க முடியல சார். அந்த டைமில் எடுக்க முடியல. அஜித் சாரோட மற்ற கமிட்மெண்ட்ஸு அப்படி இப்படிலாம் 4-5 விஷயங்கள்லாம் அந்த படத்தில் எடுக்க முடியாமல் போச்சு. ஒரு நல்ல சீன்லாம் யோசித்தோம். என்ன சீன்னா, அந்த இவன் நினச்சி அவனை கட்டி பிடிச்சிருவா, அவன் நினச்சி இவனை கட்டி பிடிச்சிருவான்னு ஒரு ட்ராமா போகும் இல்லையா. தம்பி என்னது புருஷன் நினச்சி அண்ணனை கட்டி பிடிச்சிருவா, ஓடி போயிட்டு ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே படுத்து கிடப்பா கட்டில் சிம்ரன். இந்த சீன் வந்து எடுக்கவே இல்லை, ஷூட் பண்ணவே இல்லை. படுத்து கிடப்பா ஒரு உருவம் அந்த கதவை திறந்துட்டு ஊருக்கு வரும். அது அஜித்தோட உருவங்கிறது ஆடியன்ஸ் தெரியும். தொப்பியை வச்சு மூஞ்சியை மறைச்சிருக்கும். அப்படியே மறைச்ச வகையில் அப்படியே வரும். இவளுக்கு என்ன பயம்னாக்க, ஒருவேளை வரவன் புருஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அண்ணன் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், பக்கத்தில் அப்படி வர நெருங்க அப்படி நிமிந்து உட்காருவான். உட்காந்தோன்னா பக்கத்தில் வருவான், தொப்பியை மறைச்சிக்கிட்டு பேன்னு எடுப்பான். தொப்பியை எடுத்தானா மீசி எடுத்திருப்பான். யார் மீசி எடுத்திருப்பான்? தம்பி. வந்தவன் தம்பி எப்படி இருக்குன்னு கேட்பான். எப்படி இருக்குன்னு அந்த வார்த்தை கேட்குற வரைக்கும் அவளுக்கு டவுட்டாக தான் இருக்கும். அப்படியே 2 விதம் உட்காந்துருப்பான். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான். எப்படி இருக்கணும்னா இறுக்கி கட்டி பிடிச்சிருவான்.
ஏன் மீசை எடுத்தேன்னு கேட்பான். உனக்காக தான் எடுத்தேன், இனிமேல் மீசை இல்லாமல் இருந்தால் நான், மீசையோடு இருந்தால் அண்ணன், உனக்கு வித்தியாசம் தெரியணும்லே அதுக்காக தான், மாற்றி ஏன் கட்டி பிடிச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் அப்படிமா. அப்படின்னா அவர் ரொம்ப மெல்ட் ஆகி கட்டி பிடிச்சிருவான். எனக்கு வசதியாக இருக்கிறதுக்காக நீ மீசையே தியாக மாட்டியே, நீ தான்டா எனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு கட்டி பிடிச்சிருவான். வா இந்த விஷயத்தை அண்ணன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தரன்னு கை பிடிச்சி வெளியே இருப்பான். அவன் கார் தொடச்சிக்கிட்டு இருப்பான், அண்ணன் திருப்பி அவனும் மீசை எடுத்துருப்பான். சூப்பர் சீன். என்ன சீனு பாரு. ஏன் மிஸ் பண்ணிட்டாப்புல? அஜித் சார் மீசை எடுக்க மாட்டேன்ட்டாரு. கடைசி சீனாக எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தாப்புல. அப்போ அவருக்கு ஒரு மீசை இருந்துச்சு இல்லையா, அந்த மீசை எடுக்க மாட்டேன்ட்டார். வேறு ஏதோ பேரல் ஃபிலிம் ஏதோ போயிட்டு இருந்துச்சு அப்போ. ஆமாம், அப்போ என்ன பண்ணுவான், திருப்பணும்னு அவனும் மீசை எடுத்துருப்பான். மீசை எடுத்தோடனே அந்த தம்பி இருக்கான்ல, அவன் குதிப்பான், சிரிப்பான். நான் யோசிச்ச மாதிரி தான் நீ யோசிச்சியா அப்படின்னு கேட்பான். அவன் ஆமான்னு தலையாட்டி தான் சிக்கல் டப்பு வாயில் போடுவான். பிரில்லியன்ட். அதே மாதிரி இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா சரியாக 2 பேருமே மிக அழகாக இதை பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி கிளின்ட் ஈஸ்ட்வுட் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான சந்தோஷம். அது என்னென்னா, நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆக்சுவலி. நான் அங்கே குணால் அப்படின்னு சவுண்ட் டிசைனர், இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர் தான், அவர் எல்லையில் தான் இருக்கார். ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், குணால் எப்படியாவது இதை கிளின்ட் ஈஸ்ட்வுட் பார்க்க வைக்கணும். நான் அவருமே வந்து அவரோட மேனேஜரு அந்த மாதிரி நம்பர்லாம் நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எப்படியாவது பார்க்க வச்சிடணும் அப்படின்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்தா படம் பார்த்து நம்ம ட்விட்டரில் இருக்கிற படத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவரை டேக் பண்ணி பேசி, அப்போ அவங்க சைட்லேருந்தே வந்து இப்படி ரெஸ்பான்ஸ் வந்தது. எனக்கு ரொம்ப டீமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உலகம் இப்போ எவ்வளோ புரிஞ்சுது அப்படின்றது. படம் பார்த்துட்டு ஒன்று நல்லபடியாக சொன்னார்னா நல்லாயிருக்கும். ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம். அண்ணன் வரானா ஒயிட் லென்ஸ் வேணும் சார், தம்பி வரானா ஜூம் லென்ஸில் லவ்லியாக காட்டணும் சார், அவனை இவனை வியர்டாக காட்டணும் சார், ஒரு புலி நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படி காட்டணும் சார் அப்படின்றான். ஜீவா இம்ப்ரெஸ் ஆகிட்டாப்புல. ஸோ ஜீவா சினிமாட்டோகிராஃபர் ஆன உடனே அந்த படம் இங்கிலீஷ் படம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அது சாதாரண படமாக இருந்தது. ஜீவா சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு அது ஒரு இங்கிலீஷ் படம் ஆயிடுச்சு. ஒரு ஹைஜீனிக் குவாலிட்டி அதுதான் வருது. அதுக்கப்புறம் சூர்யா ஒரு ஃபிக்ஸேஷன் இருந்துச்சு, எழுதி கோடு போட்டான். 1300 ஷாட்டு, 1300 ஷாட்டு படத்துக்கு சாங்கை தவிர மற்ற எல்லாம் எழுதி கோடு போட்டாப்புல. அவ்வளோதான், இதாங்க ஷார்ட், இதான் ஷார்ட்டுன்ட்டான். முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படியே எடுத்தான் சார். அது வர்ற வரைக்கும் விடுறதில்ல சார். 3 ஸ்டெப்பு தான் சார், 3 ஸ்டெப்பு. 3ஆவது ஸ்டெப்பில் அப்படி நில்லுங்க சார், அப்படியே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கள், திரும்பி போங்க சார், சின்ன டவுட் வரும் சார், அப்படியே நில்லுங்க அப்படிமா பயங்கரமாக சொல்லி விடுவோம்ல. அவர் குறிப்பிட்ட விஷயங்களை இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சியான விஷயம்னா எதை சொல்லலாம்? இல்லை, அவர் எப்படி வந்து லைக் அவர் டிஸ்கிரைப் பண்ணார், எப்படி வந்து அவர் ஃபெயிலியரும் போது ஒரு மலை உச்சியிலேருந்து விழுந்து பல்லெல்லாம் பேந்து அப்படி ஒரு விஷுவலாக அந்த அவரோட தோல்வியை வந்து அப்படி ஒரு விஷுவலாக ஒரு சினிமாட்டிக்காக வந்து சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த விஷுவலாக அந்த மாதிரி சொல்லி பல்லெல்லாம் பொழந்து ஏன்னா அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இப்படிலாம் வந்து எல்லாருமே வந்து வெற்றியை பற்றி சாதாரணமாக பேசுவாங்க. நம்மளுக்கு வந்து இந்த படம் நான் பண்ணேன் 100 நாள் ஓடிச்சு 100 நாள் ஓடிச்சு, இந்த மாதிரிலாம் வந்து வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் தன்னோட தோல்வியை பற்றி இவ்வளவு ஒரு பயமே இல்லாமல் ஒரு பாசாங்கமே இல்லாமல் ஒரு இதுவே இல்லாமல் பேசினது நான் முதல் வாட்டி கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு ஆனஸ்ட்டாக எனக்கு இதுதான்ப்பா நடந்தது, நான் வந்து இது கூட எனக்கு சினிமா மேலே இவ்வளோ ஆசை, அந்த மாதிரி பேசினது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்தது. குஷி படம் பாருங்க, அந்த குஷியில் வந்து சூர்யா நடிச்ச மாதிரியே இருக்கும் சூர்யாவோட நடிப்பு. எப்படி தம்பி படத்தில் சீமான் மாதிரியே நடிப்பார் மாதவன், அப்படியே முகம் மட்டும் தான் வேறு, அப்படியே சீமானோட நடிப்பு தான் அது. அதே மாதிரி அப்படியே சூர்யா மாதிரி தான் இருக்கும் ஜோதியாவோட ஆக்டிங். அதே மாதிரி தான் சொல்லி கொடுப்பாப்புல, அப்படியே டிட்டோ நடந்து காட்டுவான். அதெல்லாம் கூட அந்த டைமில் கிண்டல் பண்ணுவாங்க. யார் அஜித் சார் கிண்டல் பண்ணுவார், ஜீவா கிண்டல் பண்ணுவார், ஓதுமையா வாயா அப்படிம்பாங்க. அப்படிலாம் இருக்கும். ஏன்னா இவரோட சேஷ்டைகள் அப்படி இருக்கும். இவங்க தன்னை ஒரு முழுமையான டைரக்டராகவும் காட்டிக்க மாட்டான், அதே நேரத்தில் தன்னை ஒரு இயல்பான சாதாரண ஒரு ஆளாகவும் காட்டிக்க மாட்டான். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டராக இருப்பான், ராம்கோல வருமாவாக இருப்பான், திடீர்னு பார்த்தா சாதாரண சூர்யாவாக இருப்பான். இன்னும் நிற்கிறதுக்கு 50 ரூபா தான் கொடுப்பாங்க டெய்லி பேட்டா, அவ்வளோதான் சம்பளமே. ஷூட்டிங் முடிஞ்சுன்னா சாயங்காலம் 50 ரூபா கொடுப்பாங்க. அந்த 50 ரூபா 20 ரூபா எனக்கு கொடுத்துருவான். அவனுக்கு தேவையே இல்லையே. அஜித் சார் பைக் வாங்கி கொடுத்துருவாரு சார், 2 பைக் கிளம்பி டைம் போயிடுவான், போகிற வழியிலேயே 2 இட்லி சாப்பிட்டு போய் படுத்துக்குவான். அவ்வளோதான் சம்பளமே. அந்த டெய்லி கொடுக்குற 50 ரூபா தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.